ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் வெல்டர், எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர் பணிகளுக்கு மலேசியாவில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மலேசியாவில் வெல்டர், ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன் உள்ளிட்ட பணிகளுக்கு தகுதி வாய்ந்த நபர்கள் தேவைப்படுறாங்க. சென்னை கிண்டியில் இதற்கான நேர்காணல் அக்டோபர் 4, அக்டோபர் 5 இந்த தேதிகளில் நடைபெற இருக்குது. இதற்கான அறிவிப்பு தமிழ்நாடு அரசு அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. அதன் தலைவர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மலேசியாவில் பணியாற்ற வெல்டர், பைப் ஃபிட்டர், ரிக்கர், கிரைண்டர், பைப்பர், ஃபோர்மேன், பைப்பிங் மேற்பார்வையாளர், டேங்க் ஃபிட்டர், டேங்க் ஃபோர்மேன், உதவி ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், பிளானிங் பொறியாளர், தர கட்டுப்பாட்டு ஆய்வாளர் ஆகிய பணிகளுக்கு தகுதி வாய்ந்த நபர்கள் தேவைப்படுவதாக அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு கல்வி தகுதியோட ஒரு 5 ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் பணி அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதாந்திர ஊதியத்துடன் உணவு, விசா, இருப்பிடம், விமான பயணச்சீட்டு ஆகியவையும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை கிண்டி திருவிகா தொழிற்பேட்டையில் கிண்டி ரயில் நிலையம் எதிரே உள்ள அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தில் இந்த பணிகளுக்கான நேர்காணல் அக்டோபர் 4, அக்டோபர் 5ஆம் தேதிகளில் வெள்ளி, சனி காலை 9 மணிக்கு மேலே நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்காணலுக்கு வரும்போது உங்களுடைய சான்றிதழ்கள், விண்ணப்பம், பாஸ்போர்ட் அசல் நகல், ஆதார் கார்டு நகல், புகைப்படம் ஆகியவற்றை தவறாமல் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணிகளுக்கு தேர்வு செய்யப்படுவோர் விசா கிடைத்த பிறகு அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்துக்கு சேவை கட்டணமாக 36,400 ரூபா செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை சம்மந்தமாக கூடுதல் விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 95 66 23 96 85 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.